ஜூலை மந்த்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழக அரசின் வருவாயை பெருக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? மோன்டேக் சிங் அலுவாலியா. தமிழ்நாடு பாரம்பரிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? எம். நம்பிராஜன். நிதி ஆயோக்கின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அனுராக் ஜெயின். 2026 மகளிர் T20 உலகக்கோப்பையை வென்ற அணி எது? ஆஸ்திரேலியா. 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? சாமர்கண்ட், உஸ்பெகிஸ்தான். சமீபத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? புகாரெஸ்ட் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம். 60வது ஞானபீட விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? வைரமுத்து. போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கை அடைய உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் தளம் எது? மானஸ். இந்தியா ஹேண்ட்மேட் எப்போது தொடங்கப்பட்டது? 2023. ஸ்டார் 3.0 என்ற செயலி எந்த துறையுடன் தொடர்புடையது? பத்திரப்பதிவுத்துறை. இந்தியாவின் முதல் பெண்கள் தலைமையிலான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சத்தீஸ்கர். இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகள் கொண்ட மாநிலம் எது? உத்தரப்பிரதேஷ். புவிசார் குறியீடு பெற்றுள்ள பலாகர் பாரம்பரிய படகுகள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவை? மேற்கு வங்கம். HPV தடுப்பூசி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? வளரிளம் சிறுமிகளை கருப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பது. காலை உணவு திட்டத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் எங்கு அமைகிறது? சென்னை. எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடிக்கு இணையான கிணறு முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? மலையடிப்பட்டி. இந்தியாவின் UPI சேவையை ஏற்றுக்கொண்ட 10வது நாடு எது? கிரீஸ். INS சன்ஷோதக் கப்பலை கட்டிய நிறுவனம் எது? கார்டன் ரீச் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், கொல்கத்தா. குஷா ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? அப்துல் கலாம் தீவு, ஒடிஷா. மேற்கூரை சூரிய சக்தி மின் திட்டத்தை ஊக்குவிக்க 8482 கோடி கடன் உதவியை எந்த வங்கி வழங்குகிறது? வேர்ல்ட் பேங்க். PM ஸ்வநிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2020. ஆயுஷ்மான் பாரத் எண்ம திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021. இந்தியா AI திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2024. உலகின் 3வது பெரிய ஜனநாயக நாடு எது? இந்தோனேஷியா. இந்திய பெருங்கடல் இருமுனை என்பது பசிபிக் பெருங்கடலின் எல்லினோ நிகழ்வை போன்றது என்பதால் அது வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? இந்திய நீனோ. தமிழகத்தில் ஆசிரியர் மாணவர் விகிதம் 1:22. பாரத் டெக்ஸ்ட் 2026 சர்வதேச ஜவுளி கண்காட்சி எங்கு நடைபெற்றது? டெல்லி. ஐநா கடல்சார் சட்ட உடன்படிக்கை எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? 1994. வந்தே மாதரம் தொடர்பான மசோதா எந்த சட்டத்தில் திருத்தம் செய்ய முன் வருகிறது? தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம், 1971. FCRAவை நிர்வகிக்கும் அமைச்சகம் எது? மத்திய உள்துறை அமைச்சகம். இந்தியாவில் எத்தனை விமான நிலையங்கள் 100% பசுமை ஆற்றலுக்கு மாறியுள்ளன? 106. இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 2025 எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? 3.1%.
நீர்மூழ்கி கப்பல் திட்டத்திற்கான ஒப்பந்தமானது எந்த இரு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட உள்ளது? இந்தியா, ஜெர்மனி. பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1969. ஜூன் மாத மொத்த விற்பனை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக பதிவாகியுள்ளது? 9.87%. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் கடன் ஜிடிபி விகிதம் 58.2%. சேவைகள் உற்பத்தி குறியீட்டை எந்த அமைச்சகம் வெளியிடுகிறது? மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். 2026 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எத்தனை சதவீதமாக கணக்கிடப்பட்டுள்ளது? 6.6%. 2026 ஆண்டிற்கான உலகின் மிகவும் அமைதியான நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 127வது இடம். 2026 ஆண்டிற்கான ஐநா எஸ்டிஜி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 94வது இடம். இந்தியா கடைசியாக எந்த ஆண்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தரம் இல்லாத உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது? 2021-2022. தமிழகத்திற்கு எத்தனை டிஎம்சி காவேரி நீர் திறக்க கர்நாடகத்திற்கு காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது? 4.5 டிஎம்சி. சர்வதேச விண்கல் தினம் ஜூன் 30. அறுவை சிகிச்சை துறையின் தந்தையாக போற்றப்படும் ஆச்சாரியர் சுஷ்ருதரின் பிறந்த நாள் எப்பொழுது? ஜூலை 15. செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் ஒழுங்குபடுத்துவதை யாருடைய தலைமையில் உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆஷா மேனன். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? லயோலா மணி. எந்த நாட்டின் உயரிய விருதான பின்டாங் ஆதிபூர்ணா விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது? இந்தோனேஷியா. தேசிய நீர் விருதுகள் எந்த உன்னத தொலைநோக்கு பார்வையை அடைவதற்காக வழங்கப்படுகின்றன? ஜல் சம்ருத் பாரத். சால்வ் தளத்தின் முதல் தரை சோதனையை எந்த அமைப்பு மேற்கொண்டது? இஸ்ரோ. ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.